தேவி வனிசா, நீங்க சக்தி வனத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்தையுமே பணைய வச்சிட்டீங்க. நீங்க செஞ்ச அந்த தியாகத்தை நான் வீணா போக விட மாட்டேன். தேவி வனிசா, எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவி வனிசா. வருகா திரும்ப வந்துட்டான். எனக்கு தெரியும், என்னால சக்தி வனத்துல அவன் செய்யற தீமைகளை எல்லாம் உணர முடியுது. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. எல்லா சக்தி வம்சங்களும் ஒன்னா இணைஞ்சிருக்கிற வரைக்கும் இந்த சக்தி வனம் தோக்காது. லிட்டில் சிங்கம், நீதான் எல்லா வம்சங்களையும் ஒண்ணு சேர்க்கணும். நான் உங்களுக்கு என்னோட வாக்கு தரேன் தேவி வனிசா. எல்லா வனத்தை சேர்ந்தவங்களையும் ஒன்னாக்கி அந்த வருகாவனை தோக்கடிப்பேன். சக்தி வனத்தையும் காப்பாத்துவேன். பாத்தீங்களா, தேவி வனிசா லிட்டில் சிங்கமா அவங்கிட்ட அவங்களே கூட்டிட்டு வந்திருக்காங்க. லிட்டில் சிங்கம், நீ எங்களுக்கு நிரூபிச்சிட்ட உனக்கும் தேவி வனிசாவுக்கும் ஒரு தெய்வீக தொடர்பு இருக்குன்னு. நீ இப்ப சக்தி வனத்தோட ஒரு அங்கம் தான். குரு வம்சம் உனக்கு துணையா இருக்கு லிட்டில் சிங்கம். ரொம்ப சந்தோஷம் காந்தி. ஆனா நீ வனகிரீடத்துக்கு தகுதியானவன், சக்தி வனத்துக்கு தலைவனாக தகுதியானவன். இப்போதைக்கு இந்த விஷயத்தெல்லாம் என்னால நம்பவே முடியல. ஓ காந்தி, எனக்கு வன கிரீடம் வேணாம், உங்க உதவிதான் வேணும். வருகாவை எதிர்க்க நீங்க உதவி செஞ்சாகணும். வருகா அவனோட அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டுவோம். வாங்க. வருகா, இத பார்த்தா தயா வம்சத்தோட பயந்தாங்குழி கரடிங்க பயந்து போய் குரு வம்சத்துல ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. குரு வம்சமே மிஞ்சாதுன்னும் போது அவங்க எங்க வெளியே போறாங்க ராஜா வருகா. அதுல இருந்து ஒருத்தரும் தப்பிக்க மாட்டாங்க. உங்க எல்லாரோட வன கிரீடத்தோட துண்டு கிடைக்கிற வரைக்கும் அந்த வருகா சும்மாவே இருக்க மாட்டான். நாம அவனை தடுக்கலாம், ஆனா அதுக்கு நமக்கு நிறைய ஆயுதங்கள் வேணும். ஆயுதங்கள் என்கிட்ட இருக்கு. வனகிரீடத்துக்கான யுத்தம் முடிஞ்சதும் நான் என்னோட காட்டை பாதுகாக்கிறதுக்காக யுத்தம் செய்யணுங்கிற எண்ணத்தையே விட்டுட்டேன். அதோட எல்லா கதைகளையும் ஒரு குகைக்குள்ள நான் மறைச்சு வச்சிருக்கேன். அப்படின்னா இப்ப நம்ம போய் அந்த கதைகள் எல்லாம் வெளியில எடுத்தாகணும். ஒகாமி, தயா வம்சத்தை சேர்ந்த கரடிங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். வருகா எப்ப வேணாலும் இங்க வரலாம். அவங்கள மறைய வைக்கிறதுக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது இடம் இருக்கா? இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ரகசியமான மலை ஒண்ணு இருக்கு. நான் இவங்களை அங்க கூட்டிட்டு போறேன். ஜாம்பா சாம்பா லிட்டில் சிங்கம் அப்புறம் நான் ஆயுதத்தை எடுக்க போறேன். ஷம்ஷேர், வருகா இங்க வரும்போது அவனை வரவேற்க நான் இங்க இல்லைன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. அதனால அவனுக்காக எதையாவது விட்டுட்டு போவோமா? வருகாவோட சந்தோஷத்தை பார்க்க நான் இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சாம்பா, நீ எங்க போயிருந்த? நான் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்தா யாருமே இல்ல. சரி வா, நம்ம கிளம்பணும். வாங்க. முகாபி கரடிகளை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போறான்? ஒரு ரகசிய இடத்துக்கு தான். வருகாவோட கண்ணுல படாம. கையை இப்படி வச்சு கர்ஜனை பண்ணி அதுக்கப்புறமா நாம வேற வழியில போய் எக்காரணம் கொண்டோம் நம்ம போற வழி அந்த வருகாக்கு தெரியக்கூடாது. எல்லாரையும் காலி பண்ணிடுங்க. அந்த முகாபிய மட்டும் என்கிட்ட கூட்டிடுவாங்க. வனக்கிரீட
ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. போய் ஒழுங்கா தேடுங்க. எதுக்கும் இங்க பார்க்கலாம். ராஜா பலூகா, உங்களுக்கு இதுல ஒரு செய்தி இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள வந்த உடனே ராஜா பலூகாவுக்கு ஒரு அதிரடியான வரவேற்பு கிடைக்கும். ஒருவேளை தவறான பாதையை நீ விடலைன்னா லிட்டில் சிங்கத்தோட அதிரடியான தாக்குதல் கிடைக்கும். என்ன பண்ணிச்சிடுங்க ராஜா பலூகா. நான் லிட்டில் சிங்கத்தை நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களை இல்ல ராசா. அந்த சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு தைரியமா? என்னை அவன் எந்த அளவுக்கா கேவலப்படுத்துவான்? அவனுக்கு இன்னும் எதுவும் புரியல. பருக்கா திரும்பி வந்துட்டான். சக்தி படத்தை அழிக்க வந்திருக்கான். ஆனா அவன் சக்தி வனத்துக்கு வந்ததுல இருந்து அவன் நம்ம வழியில உள்ள படர்ந்து கிடக்கிறான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு வம்சத்துல யாரும் இல்லைங்கிறதுக்கு கூட அந்த லிட்டில் சிங்கத்தோட மூலதான் காரணம். அவனால காட்டியும் வன கிரீடத்தோட துண்டை எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அதுவும் ஏன் வன கிரீடத்தோட துண்டுகளோட. அந்த லிட்டில் சிங்கத்தை சும்மா விட மாட்டேன். கதையா? கதையெல்லாம் கரடிகளோட ஆயுதமாச்சு. ஆனா இந்த நிலாவை எதுக்கு வரைஞ்சிருக்காங்க? அந்த கதை நிலாவுல இருக்கா என்ன? இல்லடா முட்டாள். நிலாவுக்கு என்ன தெரியுமோ? சக்தி வளர்த்து